Thursday மார்னிங் 4 பேர் சூடா காஃபி குடிச்சிட்டு எங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை அண்ட் சாம்பார்னு டிசைட் பண்ணியாச்சு. ஆனா 15 தோசை ப்ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பா இன்னொரு தோசைகளும் எடுத்துடணும். என்னோட சிஸ்டர் அபி ஃபேமிலி வந்து 4 டேஸ் ஆகுது. ஆனா 4 நாள் நாங்க 4 பேரும் என்ன பண்ணணும்னு ஞாபகமே இல்ல. 3 குட்டீஸ் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருந்தோம். அது வேணா ஞாபகம் இருக்கு. நேத்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு லஞ்சுக்கு வெளியே போகணும்னு இருந்தது. ஆனா அபி ஃபேமிலினால குட்டாஸ் வச்சுட்டு வெளியே மேனேஜ் பண்றது கஷ்டங்கிறதுனால நாங்க 3 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். அந்த கிளிப்பிங்ஸும் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற லஞ்ச் விட கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். நாங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிக் ப்ரூ ஸ்கை போயிருந்தோம். ஆம்பியன்ஸ் வேற லெவல் இருந்தது. அதோட ஃபுட்டு கேட்கவே வேண்டாம். லைவ் மியூசிக்ல வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஐட்டமோட நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஆதிக்கு வீட்லயே குக் பண்ணி கொண்டு போயிருந்தாலும் அங்க இருக்கிற ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது லைவ் கவுண்டரும் லைவ் மியூசிக்கும் தான். டெசர்ட்ஸ் பத்தி கேட்கவே வேணாம், அன்லிமிட்டடா சாப்பிட்டாச்சு.